ஸோ கைஸ் இந்த வீட்டோட ஹாப்பி கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி வந்து கீ ஹேண்ட் ஓவர் வந்து பண்றாங்க. இது டபுள் பெட்ரூம், ஒரு காமன் டாய்லெட், ஒரு அட்டாச் கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்பிளில் கவர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு பூஜை ரூம், இந்த வீட்டில் எல்லாமே இருக்கும், நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். லேண்டு மட்டும் கொடுத்துட்டா எல்லாமே கிளைண்ட்டுக்கு வந்து லைவாக எல்லா பொருளையும் காட்டி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வீடியோ அனுப்புகிறோம், அவங்க சைட் விசிட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு ஸ்டேஜாக கம்ப்ளீட் பண்ணுறோம். கீ கொடுத்துருக்கோம். ஸோ டிசைன் டோரு, ஸ்போர்ட்டிங் ஃபிட்டிங்ஸு, டோர் ஐஏ, டோர் ஸ்டாப்பரு. விண்டோஸ் வந்து இங்கே ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால வந்து இந்த இடத்துல ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூம் ஆக்சுவலாக. ஸோ grill எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இல்லாமல் அதோட திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்ல கூட நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு தாராளமாக கட்ட முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா மெர்மைன் டோர் மாதிரி போட்டிருக்கோம். இது எல்லாமே பிராஸ் கோட்டிங் தான். நம்மகிட்ட எல்லாமே வந்து பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்றோம். ஸோ இது ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு காமனாக இருந்ததுனால வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது காமன் செல்ஃப் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். எக்ஸாஸ்ட் கொடுக்குற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல grill வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து அவங்க எக்ஸாஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே. இது grill வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்ரைல் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து டைல்ஸ் எல்லாம் வந்து ஆன்டி ஸ்கிட், உங்களுக்கு வழுக்காது. மேலே வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு கேட், இந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக ஒரு ஸ்பேஸ்ஃபுல் உள்ளே பைப் எல்லாம் இருக்கு. தண்ணி இழுக்கிறதுக்காக மேல உள்ள ஒரு கல் கேட்டாங்க. ஓகே. ஸோ அந்த கல் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து ஈரம் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். துணி காய போடுறது, துணி காய போடுறது 2 பக்கம். இப்போ டேங்க் ஓவரால் டேங்க் வந்து மேலே இருக்கு. 1000 லிட்டர்ஸ் டிஃபால்ட்டாகவே டிஃபால்ட்டாக. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. ஹாய் கைஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ரிவ்யூ பண்றது தான் வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி நம்ம கூட ஜான் ப்ரோ இருக்கார். ஹை ப்ரோ, வணக்கம். இந்த வீடு பத்தி சொல்லுங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வண்டலூர் கண்டிகையில் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு பட்ஜெட் ஹவுஸ், 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. செட்பேக் அதிகமாக வராமல் 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டோட்டல் லேண்ட் ஏரியாவே ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்க. ஆமாம், இது ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ஃபுல்லாகவே கிடைக்கும் ஆக்சுவலாக. ஏரியா கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸ்பேஸாக வந்து கிளைண்ட். ஓகே, கொஞ்சம் வந்து அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இது எத்தனை பெட்ரூம்? இது டபுள் பெட்ரூம், ஒரு காமன் டாய்லெட், ஒரு அட்டாச். இந்த சின்ன ஸ்கொயர் ஃபீட்ல கூட இவ்வளோ சூப்பராக நல்ல ஸ்பேஷியஸாக வீடு கட்ட முடியுமா? தாராளமாக கட்டலாம். நம்ம பண்ணுற பிளானில் இருக்குது. மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஷியஸாக பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். சின்ன இடமா இருந்தாலும் சூப்பராக ஸ்பேஷியஸாக பண்ணலாம். இந்த வீடு வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க? என்ன மாடல்? இது வந்து உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன். ஸோ இந்த கிச்சன் ஓப்பன் கிச்சன் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்பிளில் கவர் பண்ணியிருக்கோம். கிச்சன் பண்ணாமே வந்து ஃபுல் மார்பிள்லே. ஆமாம், மாடல் கிச்சன் இனிமே வந்து பண்ணுவோம். பண்ணாமலே இதோட லுக் வந்து செமையா இருக்கு, ரிச் லுக்கு. ஸோ நம்ம வந்து பண்ணும்போதே இந்த மாதிரி விஷயங்கள் லேயிங் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது கஸ்டமரை கேட்டதா இல்லை நீங்களாவே வந்து பண்ணது? இல்லை, கஸ்டமர் கேட்டாங்க, நம்ம பண்ணுறோம். கொஞ்சம் அப்கிரேட் வந்து கொஞ்சம் கிளைண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. ஆமாம், இந்த இடத்துல வந்து ஒரு பூஜை ரூம் ஆச்சுலாம். ஓகே, பூஜை ரூம் வைக்கிறதுக்காக இங்கே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் மார்பிள் ஆச்சுலாம். ஸோ இந்த மார்பிள் வச்சு இங்கே பூஜை ரூம் ஆச்சுலாம். இந்த வீட்டில் எல்லாமே இருக்கும், நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். வீடு வந்து கிச்சன் கூட சின்னதாக இருக்காது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து இந்த கிச்சன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஓப்பன் கிச்சன் கொடுத்து ஃபுல்லாக மார்பிள் போடுறதுனால செம லுக் கொடுக்குது. ஸோ இது அந்த பட்ஜெட்குள்ளேயே வருமா, எக்ஸ்ட்ரா காஸ்ட் வருமா? இல்லை, பட்ஜெட்குள்ளே வந்துடும். சில அப்கிரேடேஷன் மட்டும் அதோட டிஃப்ரெண்ட் மட்டும் கிளைண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த பெயிண்ட் கலர் இதெல்லாம் எப்படி நீங்களே செலக்ட் பண்ணலாம்? பெயிண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே லைட் கலர் போட்டால் வீட்டில் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அதனால் சில விஷயம் நம்ம சஜஷன் பண்ணுவோம். சிலது வந்து கிளைண்ட் அவங்களுக்கு பிடிச்ச கலர் மாதிரி இது பண்ணுவாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்போவுமே கொஞ்சம் லைட் கலர் கொடுத்தா வீடு வந்து ரிச்சாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெர்மைன் டோர் மாதிரி போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, இதில் எல்லாமே பிராஸ் கோட்டிங் தான். நீங்கள் போன சைட் ஹேண்ட் ஓவர்லையும் பார்த்துருப்பீங்க. ஆமாம், எல்லாமே பிராஸ் கோட்டிங் தான் ஆக்சுவலாக. மெர்மைன் டோர் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ சுவிச்சஸ் எல்லாமே பிராண்டட் தான். நம்மகிட்ட எல்லாமே வந்து பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. நான் பிராண்டட் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. எல்லாமே கிளைண்ட்டுக்கு வந்து லைவாக எல்லா பொருளையும் காட்டி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வீடியோ அனுப்புகிறோம், அவங்க சைட் விசிட் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு ஸ்டேஜாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ டபுள் பெட்ரூமில் இதில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது? இதில் அட்டாச் பாத்ரூம் வரும். இதுக்கு வந்து காமன் டாய்லெட். ஓகே, விண்டோஸ் வந்து இங்கே ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால வந்து இந்த இடத்துல ஸ்லைடிங் விண்டோ கொடுக்கும். ஸ்லைடிங் விண்டோ. ஸோ கஸ்டமர் வந்து சின்ன லேண்டாக இருக்கிறதுனால லேண்டு ஃபுல்லாகவே வீடு கட்டியிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணி கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே,
ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம். ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூம் ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர், ஒரு சைடில் வந்து லைட்டாக வந்து டார்க் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ ரிச் லுக் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ கிரில்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இல்லாமல் அதோட திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கம்பெனி குவாலிட்டியான ஸ்லைடிங் டோர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃபு, கபோர்டு வந்து இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் மேலே கொடுத்துருக்கோம். ஓகே, எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். கட்டும்போதே அங்கே வந்து ஒரு ஹோல் வச்சு கொடுத்துருக்கோம். ஓகே, அவங்க பண்ணும்போது எதுக்கும் உடைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. முன்னாடி மாதிரி டிம்பர்லாம் பெருசாக வரல, இது எல்லாமே இதுலேயே வந்துருக்கு. ஸோ இதுலேயே நம்ம இது பண்ணிக்கலாம், எந்த ஒரு கன்சில்டாகவே உள்ள வந்துடும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு காம்பவுண்டாக வந்துட்டு காம்பேக்டான காம்பவுண்ட், லைட் கலர் கொடுத்துருக்கோம். டைல்ஸ் லைட் கலர், எல்லா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரி லைட். ஸோ இது ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு காமனாக இருக்கிறதுனால வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். அது ஓல்டு மாடல் எல்லாமே இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்கோம். அங்கே வந்து தண்ணி படம் இருக்கிறது இந்த இடத்துல ஒரு டைல் வரும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு நல்ல காட்டன் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்பராக. ஸோ இது காமன் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது WPC ஷிப்பில் வர இது என்னதான் தண்ணி பட்டாலும் மட்டுமே ஆகாது. வுட்டு மாதிரி இருக்கும், பட் வுட்டு இல்லை. வுட்டு மாதிரி இருக்கும், ஆனால் வுட்டு கிடையாது. உங்களுக்கு வந்து தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஆகாது, ஒரு மாதிரி குளிர் காலத்தில் வளையிறது. இது லைஃப் எவ்வளோ வரும்? இது லைஃப் லாங் வரும். ஓகே, இது லைஃப் லாங் வரும் உங்களுக்கு. அது வளையிறது அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. இது காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் காலேஜ். ஓகே, ஒன்று இந்தியன் காலேஜ் கேட்டாங்க, இன்னொன்று பெஸ்ட் இதுலேயும் இந்த மாதிரி ஷெல்ஃப் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்க்கான வந்து அந்த இடத்துலையுமே கிரில் வச்சுருக்கோம். எக்ஸாஸ் கொடுக்குற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரில் வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து அவங்க எக்ஸாஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி ஹீட்டருக்கான எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்கோம். ஸோ டோர் பற்றி சொல்லுங்கள். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீக்குள்ள கொடுத்துருக்கோம். ஸோ டிசைன் டோர் இது எல்லாமே வந்து நீங்கள் லாஸ்ட் சைடில் பார்த்த மாதிரி சேம் அதே மாதிரி கிளாஸ் கோட்டிங் ஃபிட்டிங்ஸு, டோர் ஐஏ, டோர் ஸ்டாப்பரு, சரிங்களா? அதே மாதிரி பின்னாடி வந்து உங்களுக்கு டோர் இது பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன். ஓகே, ஸோ எல்லாமே கொடுத்துருவோம். அதுக்கு சுவிச்சஸ் எல்லாம் இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி. ஓகே, 4 அடி வச்சு கொஞ்சம் இங்கே ஒரு கிளாஸ் வச்சுருக்கனால உங்களுக்கு வந்து ரிஸ்க் பார்க்கும். அதுக்காக நம்ம ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து ஸோ இது வந்து ஒரு சிட்டுவேஷன் மாதிரி வெளியில் இருக்கிற ஸ்பேஸில் இங்கேயே வந்து ஈவி கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்கோம், அதுக்கும் கிரில் கேட் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு பின்னாடி சின்ன ஸ்பேஸ் இருக்குது, அதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி போரெல்லாம் அங்கே வச்சுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த இடத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி அந்த இது காம்பேக்டாக ரெடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செப்டி டேங்க் வருது, இந்த இடத்துல செப்டி டேங்க் வருது, இந்த இடத்துல வந்து போர் வருது. ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேனல் கொடுத்துருக்கோம். அவங்க ஃபுல்லாகவே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் இந்த இதை மட்டும் எடுத்தால் போதும். எல்லாமே நீங்களே சஜஸ்ட் பண்ணி. இது வந்து grill வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்ரைல் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்ல கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து டைல்ஸ் எல்லாம் வந்து ஆன்டி ஸ்டிக்கர்ஸ், உங்களுக்கு வழுக்காது. ஓகே, வந்து எந்த டைம்லயுமே வழுக்காது. காமன் சுவிட்சஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்கோம். மேலே இருந்து சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு கேட். இங்க வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி கொடுத்துட்டு, ஆமா, இந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக ஒரு ஸ்பேஸ் உள்ளே பைப் எல்லாம் இருக்கு. இது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், கூலிங் டைல்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து வெயில் டைமில் கூட வந்து சில்னஸ் அப்படியே இருக்கும், ஆக்சுவலாக மெயின்டைன் ஆகும். ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு பைப் கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து தண்ணி இழுக்கிறதுக்காக மேலே உள்ள ஒரு கல் கேட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த கல் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து ஈரம் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல டைல்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து இங்கே வந்து கட்டும்போதே அவங்க வந்து கம்பியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாமே இப்போயே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். துணி காய போடுறது. துணி காய போடுறது 2 பக்கம். அப்புறம் டேங்க், ஓவரால் டேங்க் வந்து மேலே இருக்குது. 1000 லிட்டர்ஸ் டிஃபால்ட்டாகவே டிஃபால்ட் ஆகுது. ஸோ இந்த வீடை வந்து சூப்பராக காம்பேக்டாக கட்டியிருக்கீங்க. இது எவ்வளோ நாள் ஆச்சு? இது வந்து 8 months ப்ராஜெக்ட். 8 months ப்ராஜெக்ட். அது நேச்சர் இதெல்லாம் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 6 monthsலேயே வந்து ட்ரெயின் கொஞ்சம் நேச்சர் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். ஓகே, மேக்ஸிமம் 8 months தான். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி இது பண்ணுறோம்? மெயினாக வந்து ட்ரிக்கில் பண்ணுறோம். ஓகே, ட்ரிக்கு, சாம்பர் ட்ரிக்கு, வைப்பர் ட்ரிக்கு, இதில் எல்லாமே வந்து ட்ரிக்கில் தான் ஃபுல்லாக ட்ரிக் வந்து கொஞ்சம் வீடு கூலிங்காக. ஓகே, அது இல்லாமல் லைஃபும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரி வேறு, ஒயர்லாம் வந்து ஆர்வம் வேறு. மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஐஎஸ்ஐ குவாலிட்டி எல்லாம். ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்வீஸும் இப்போ வீட்டில் ஏதாவது சர்வீஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் வந்து நேச்சராக வந்து கொடுக்கும்போது எல்லா சின்ன சின்ன இது வரும். நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரிய வரும். ஆமாம், அந்த சர்வீஸில் வந்து நம்ம ப்ரொவைட். அது எத்தனை வருஷம் வரைக்கும் அது தெரியும்? வருஷம் இருக்கும், கேட்குற வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளோ சார்? பட்ஜெட் ஆல்மோஸ்ட் ஒரு 25 lakhs பேசிக் காஸ்ட். 25 lakhs எவ்வளோ சூப்பராக 2 BHK முடிச்சிட்டீங்க.
ஸோ கைஸ் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேண்ட் வச்சிருப்பீங்க, நெக்ஸ்ட் எப்படி வீடு கட்டுறது, எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை போயிட்டு நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறதுன்ற டவுட்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன சார் சொல்லுவாங்க? நீங்கள் ஒரு வீடை கட்ட போறீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். எங்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கொட்டேஷன் கேட்குறீங்க, எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீ கன்சல்டேஷன், எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் ஒரு கோட் வாங்கிட்டு உங்களுக்கு 2 ப்ராடக்ட்டை செக் பண்ணிக்கலாம். க்ராஸ் செக் பண்ணிட்டு கூட நீங்கள் ஓகே. ஸோ ஃப்ரீ கன்சல்டேஷன், ஃப்ரீ சைட் விசிட், உங்கள் சைட்டுக்கே வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே பண்ணி தராங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் கம்பேர் பண்ணிட்டு. சார் நம்ம ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ ரேட் பண்ணிக்கிறோம்? ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,200 ஸ்டார்ட் பண்ணுறோம். 2200. சூப்பர். ஸோ கைஸ் ஜஸ்ட் 2200 per ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவே கம்மின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லா இடத்துலையுமே இதோட அதிகமாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் காஸ்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வெறும் 2200லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 68 ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 months ஒன்ஸ் ஒரு வீடு ஹேண்ட் ஓவர். சூப்பர். நம்ம டிசம்பருக்குள்ளேயே இன்னும் ஒரு 4 வீடு ஹேண்ட் ஓவர் பண்ண போச்சா? ஓகே. ஸோ அது எல்லாமே நம்ம சேனலில் கண்டினியூஸாக அடுத்தடுத்து வரும். ஓகே ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிவாக லிமிடெட், அதாவது எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து அவங்க பட்ஜெட் என்ன வச்சுருக்காங்க, கையில் என்ன வச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளோ லோன் போகலாம், எந்தெந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து எந்தெந்த பேங்க்ல போகும், எல்லா பேங்க்ஸோட டைப் நம்ம டேரெக்டாக வச்சுக்கோம். ஓகே. ஸோ அவங்களுக்கு எப்படி லோன் அவைல் பண்ணலாம் எல்லாமே ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி கொட்டேஷன் அவங்க கேட்குறாங்க, சைட் லிஸ்ட், இது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே. இப்போ நம்ம வந்து அவங்க ஒரு பட்ஜெட்டிவாக எதிர்பார்த்து நம்மகிட்ட வராங்கன்னா அந்த பட்ஜெட்லேயே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு டைம் கொடுக்காம வீடு முடிச்சு கொடுக்காம நாகப்பட்டினத்துல சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வரும். ஓகே, இது ஹியூமன் பண்ணுறது தான், யாராவதுலாம் இருக்கும். பட் எந்த யாராவது இருந்தாலும் நம்ம வந்து கடைசியில் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து கிளைண்ட்டுக்கு பர்ஃபெக்டாக வீடை முடிச்சு கொடுத்துருவோம், ப்ராப்பராக டைம் கொடுத்துருவோம். வாங்கின பணத்துக்கு நம்பிக்கையாக நம்ம வீடை கட்டி கொடுத்துருவோம். எஸ், சூப்பர். ஸோ கைஸ் ஒரு ரொம்பவே நம்பிக்கைத்தனமான ஒரு கம்பெனி. ஸோ நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த வீடை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த கஸ்டமர்ஸ்க்கான கீ டெலிவரி இன்னைக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் யாராவது உங்கள் வீடு வந்து லேண்ட் மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும், உங்களுக்கு வீடு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டியை கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ராப்பராக நம்ம லைசன்ஸ் நம்ம டி நகரில் நம்மளோட ஆஃபீஸ் தான் ஆகுது. ஓகே, டி நகர் GH ரோட்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ஸோ உங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைட் விசிட் பண்ணி எல்லாமே நீங்கள் எஸ் சார், அவங்க ஆஃபீஸில் வந்து பார்த்தாலும் சரி, இல்லை கால் பண்ணி பேசினாலும் கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு ஸ்டாப் இருக்கா எப்பவுமே. ஃப்ரீ கன்சல்டேஷன் அவைலபிள் இருக்கு. ஸோ வீடு கட்டணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க சார், ஒரு லேண்டு மட்டும் கொடுத்துட்டா எல்லாமே லோன் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் ஆமாம், நீங்கள் லேண்டு மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ட்ராயிங் பண்ணிவிட்டு பில்டிங் அப்ரூவல் வாங்குறது, இபி வாங்குறது, ஹவுசிங் லோன் வாங்குறது, இது எல்லா ப்ராசஸுமே நாங்கள் பார்த்துப்போம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த போர்டனுமே இருக்காது. ஜஸ்ட் எங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும், எல்லாமே வந்து ப்ராப்பராக கட்டி உங்களுக்கு வீடை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில் கூட நம்மளால் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வீடு கட்ட தாராளமாக கட்ட முடியும். சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட அதில் வந்து நல்ல ஸ்பேஷியஸான வீடை கட்ட முடியும். நம்ம பண்ணுற ட்ராயிங்கில் தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸான ஒர்க். மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து வீடு கட்டலாம்? மினிமம் நம்ம வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கட்டுறோம். நம்ம இப்போ பட்ஜெட் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25 lakhsலேருந்து அப் டு 5 crores வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறோம். 25 lakhsலேருந்து வீடு கட்டிக்கலாம். எஸ் எஸ் எஸ். ஸோ 25 lakhsலேருந்து 5 crores வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக ஸ்விம்மிங் பூல் வச்சு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட்ஜெட் நம்ம ஹேண்டில் பண்ணுறது அந்த வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இப்போ ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு கட்டுறாங்கல்ல, அதெல்லாம் பண்ணால் எவ்வளோ ஆகும் பட்ஜெட்? ஸ்விம்மிங் பூல்னா பட்ஜெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் காஸ்ட் மட்டும் ஒரு 10 lakhs வரும். ஓகே. செப்பரேட்டாக நம்ம பண்ணோம், கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணும். பண்ணால் அந்த மாதிரி பண்ணணும். சிலவங்க இந்த டப்பு சைஸுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது வேஸ்டேஜ். அதுக்கு நம்ம நிறைய லேண்ட் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி லேண்ட் இன்றைக்கி எங்கே சென்னைக்குள்ளே அந்த மாதிரி பெரிய லேண்ட். சில பேர் இந்த டெரஸில் பண்ணுறாங்களா ஸ்விம்மிங் பூல், அதுவும் பண்ண முடியுமா? அது பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் அதில் வந்து நிறைய இது வரும், சர்வீஸ் வரும் உங்களுக்கு டெரஸில் பண்ணுறதுனால. கீழே பண்ணுறதுக்கும் மேலே பண்ணுறதுக்கும் டெஃபினட்டாக வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், குவாலிட்டியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளோ டிசைன்ஸில் நம்ம என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் வீடெலாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம்? நம்ம வந்து அப் டு 25 lakhs 5 crores வரைக்கும் ப்ராஜெக்ட் டிசைன்ஸ் நம்ம எல்லா மாதிரியுமே பண்ணலாம். எல்லா மாதிரி பண்ணலாம். ட்ரெடிஷ்னலு, செட்டிநாடு டைப்பு, எல்லா டைப்லையுமே நம்ம இப்போ சென்னைக்குள்ள மட்டும் தான் பண்ணுறோம். ஓகே ஓகே சார். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பெஸ்ட்டாக பண்ணிடுறோம். கண்டிப்பாக. ஸோ கைஸ் இந்த வீட்டோட ஹாப்பி கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டிலேருந்து கீ ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹோம் ரியாலிட்டி உங்களுக்கு எப்படி தெரிய வருது, அவங்களோட சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? ஓகே, இது நல்லா சாட்டிஸ்ஃபைடாக கட்டி கொடுத்துருவாங்க, ஹாப்பியாக இருக்குது.